சங்கீதம் 41. ராகம் ஹேமவதி. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவனுக்கு பல அருள் கொடைகள் வழங்கப்படும். எனினும் அருள் கொடைகளை எதிர்பார்த்து உதவி செய்யாமல் மனதுருக்கத்துடன் அதை செய்ய வேண்டும். தீங்கு நாள் வராது என்று திருமறை கூறவில்லை. தீங்கு நாளில் பாதுகாத்து ஏற்ற சமயத்தில் விடுதலை தருவார் என்றுதான் கூறுகிறது. தீங்கு நம்மை தாக்கும் பொழுது இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டு உள்ளதை தியானித்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பல விதங்களில் பாடுபடுவர்களுக்காக நாம் இறைவனிடம் வேண்டுதல் செய்யலாம். முடிந்தால் அவர்களுக்கு உதவியும் செய்யலாம். இந்த சங்கீதத்தின் 9ஆம் வசனம் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசை குறிப்பிடுகிறது. இதனை தாவீதுக்கு பின் 500 ஆண்டுகளுக்கு பிறகு சகரியா தனது பரந்த பார்வையில் முன்மொழிவாக கூறியுள்ளார். தாவீதுக்கு எதிராக மாறின அகித்தோப்பை குறிப்பிடுவதாகவும் இதை கொள்ளலாம். எதிரிகளின் கோபத்தை விட நண்பர்களின் துரோகம் மிகவும் கொடியது. இன்றைய இறைமார்க்கத்தின் கொடிய எதிரிகள் யார் என்றால் அதற்குள்ளிருந்து தவறான அருள்பொழிவை செய்பவர்களும் தவறான தலைவர்களுமே. எளியவர் நலனில் நாட்டமுள்ளோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். ஆபத்து நாளில் அவரை எல்லாம் ஆண்டவர் தாமே மீட்டுக் கொள்வார். எளியவர் நலனில் நாட்டமுள்ளோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். ஆபத்து நாளில் அவரை எல்லாம் ஆண்டவர் தாமே மீட்டுக் கொள்வார். எளியவர் நலனில் நாட்டமுள்ளோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். ஆண்டவர் அவர்களை காத்திடுவார். வாழ வைப்பார் நெடுங்காலமதாய். எதிரிகள் விருப்பத்தை முறியடித்து தேசத்தில் அவரை உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் அவர்களை காத்திடுவார். வாழ வைப்பார் நெடுங்காலமதாய். எதிரிகள் விருப்பத்தை முறியடித்து தேசத்தில் அவர்களை உயர்த்தி வைப்பார். எளியவர் நலனில் நாட்டமுள்ளோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். படுக்கையில் நோய்தனில் கிடக்கையிலே தாங்கிடுவாரே தயவு கொண்டு. படுக்கையில் இருந்தவர் எழுப்பிடுவார். நோய்களை அகற்றி குணமளிப்பார். படுக்கையில் நோய்தனில் கிடக்கையிலே தாங்கிடுவாரே தயவு கொண்டு. படுக்கையில் இருந்தவர் எழுப்பிடுவார். நோய்களை அகற்றி குணமளிப்பார். எளியவர் நலனில் நாட்டம் கொள்ளோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர்.
உம்மிடம் கதறுகிறேன். இறங்கிடும் என் மேல் கருணை கொண்டு உமக்கெதிரான பாவங்களை முற்றிலும் மறந்து குணம் தாரும். இறைவா உம்மிடம் கதறுகிறேன். இறங்கிடும் என் மேல் கருணை கொண்டு உமக்கெதிரான பாவங்களை முற்றிலும் மறந்து குணம் தாரும். எளியவர் நலனில் நாட்டம் கொள்வோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். எதிரிகள் தீயது பேசுகிறார். என் பெயர் அழிந்திட முனைகின்றார். நான் மரித்திட அவர் விரும்புகிறார். என்னை ஒழித்திட சதி செய்கிறார். எதிரிகள் தீயது பேசுகிறார். என் பெயர் அழிந்திட முனைகின்றார். நான் மரித்திட அவர் விரும்புகிறார். என்னை ஒழித்திட சதி செய்கிறார். எளியவர் நலனில் நாட்டமுள்ளோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். இதயத்தில் வஞ்சக எண்ணம் கொண்டு இனிப்பாய் என்னுடன் பேசுகிறார். உள்ளத்தில் தீயதை சேகரித்து எருதினில் போய் என்னை தூற்றுகிறார். இதயத்தில் வஞ்சக எண்ணம் கொண்டு இனிப்பாய் என்னிடம் பேசுகிறார். உள்ளத்தில் தீயதை சேகரித்து தெருவினில் போய் என்னை தூற்றுகிறார். எளியவர் நலனில் நாட்டம் கொள்வோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். என்னை எதிர்ப்போர் சிலர் கூடிடுவார். காதோடு காதன பேசுகிறார். எனக்கவர் தீங்கினை இழைத்துவிட வெறுப்புடன் திட்டங்கள் தீட்டுகிறார். என்னை எதிர்ப்போர் சிலர் கூடிடுவார். காதோடு காதன பேசிடுவார். எனக்கவர் தீங்கினை இழைத்துவிட வெறுப்புடன் திட்டங்கள் தீட்டுகிறார். எளியவர் நலனில் நாட்டம் கொண்டோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். நோயது கொண்டவன் வாடுகிறான். படுக்கையில் இருந்தவன் எழமாட்டான். உணர்வினை என்னுடன் பகிர்ந்த நண்பன் என்னை நசுக்க கால் தூக்குகிறான். நோயது கொண்டவன் வாடுகிறான். படுக்கையில் இருந்தவன் எழமாட்டான்.
உணர்வினை என்னுடன் பகிர்ந்த நண்பன் என்னை நசுக்க கால் தூக்குகிறான். எளியவர் நலனில் நாட்டம் கொள்வோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். பதிலடி கொடுக்க தூக்கிவிடும் இறைவா நீர் எமக்கு இரக்கம் செய்யும். எதிரிகள் என்னை மேற்கொள்ளவில்லை, அறிந்து கொண்டேன் என்னை விரும்புகிறேன். பதிலடி கொடுக்க தூக்கிவிடும் இறைவா நீர் எனக்கு இரக்கம் செய்யும். எதிரிகள் என்னை மேற்கொள்ளவில்லை, அறிந்து கொண்டேன் என்னை விரும்புகிறேன். எளியவர் நலனில் நாட்டம் கொள்வோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். உறுதியாய் நேர்மையில் நிலைத்திருக்க உமது முன்னிலையில் நிறுத்துகிறீர். ஊழியாய் இறைவன் புனித பெயர் வாழ்த்தப்படும். ஆமென் ஆமென். உறுதியாய் நேர்மையில் நிலைத்திருக்க உமது முன்னிலையில் நிறுத்துகிறீர். ஊழியாய் இறைவன் புனித பெயர் வாழ்த்தப்படும். ஆமென் ஆமென். எளியவன் நலனில் நாட்டம் கொள்வோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். ஆபத்து நாளில் அவரை எல்லாம் ஆண்டவர் தாமே மீட்டுக் கொள்வார். எளியவர் நலனில் நாட்டமுள்ளோர் இறைவன் பார்வையில் பேறு பெற்றோர். ஆபத்து நாளில் அவரை எல்லாம் ஆண்டவர்